ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க மார்ச் 7 2024 அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் இதோட போயிங் 777 இந்த ஃப்ளைட் வந்து ஜப்பானை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. இந்த போயிங் 777 இந்த ஃப்ளைட்டில் வந்து 235 பேசஞ்சர் மற்றும் 16 க்ரூ மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அதாவது இந்த போயிங் 777 இந்த ஃப்ளைட்டில் வந்து 249 பேர் வந்து இருந்திருக்காங்க. இந்த போயிங் 777 இந்த ஃப்ளைட் வந்து ஜப்பானுக்கு போகிறதுக்கு அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருந்து மார்ச் 7 2024 வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன சில நிமிடத்திலேயே இந்த போயிங் 777 இந்த ஃப்ளைட்டில் உள்ள ஒரு வீல் வந்து கலண்டு விழுந்த அந்த வீல் வந்து சான் பிரான்சிஸ்கோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல உள்ள கார் பார்க்கிங்ல வந்து அந்த போயிங் 777 அந்த ஃப்ளைட்டோட வீல் வந்து விழுந்து அதில் வந்து கார் வந்து டேமேஜ் ஆகுது. இந்த தகவலை, இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்கிறாங்க. உடனே கண்ட்ரோல் ரூம் மூலம் இந்த போயிங் 777 இந்த ஃப்ளைட் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல லேண்டிங் வந்து சேஃப்டியாக பண்ணப்பட்டிருக்கு. பாதுகாப்பாக லேண்டிங் வந்து பண்ணப்பட்டிருக்கு. இது குறித்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட்ல உள்ள வீல் இருக்குல்ல, அந்த வீல் வந்து மிஸ்ஸிங் ஆனாலும், அந்த வீல் வந்து காணாமல் போனாலும், அதுக்கப்புறம் அந்த வீல் வந்து டேமேஜாக இருந்தாலும் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து சேஃபாக லேண்ட் ஆகிறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனல் சி